அனைவருக்கும் வணக்கம். அடியன் ராசிபுரம் பழனிசாமி, மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன். இன்று திதிசூனியத்தில் தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிற இதில் சொல்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு உதவும் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். அதாவது திதிசூனியம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரதமைன்னா துலாமும் மகரமும், திவிதியைன்னா தனுசும் மீனமும், திருதியை அப்படின்னா சிம்மமும் மகரமும், சதுர்த்தி அப்படின்னா ரிஷபமும் கும்பமும். அப்படியே எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதனால் அதை விட்டுருவோம். இப்போது வளர்பிறையில் உங்களுக்கு திதிசூனியம் பிரதமை திதி அப்படின்னா நாம் எது முதல்ல 100% திதிசூனிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கர்ணநாதனை வச்சு தான் நம்மளுக்கு எது திதிசூனியம் முதல் வீடா ரெண்டாவது வீடான்னு சொல்லணும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வளர்பிறையாக இருந்தால் முதல் வீடும், தேய்பிறையாக இருந்தால் ரெண்டாவது வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. திதிசூனியம் அப்படின்னா இப்போது வளர்பிறைக்கு பிரதமை திதிசூனியம் அப்படின்னா கர்ணநாதன் கிம்சுக்கணம் அப்படின்னா முதல் வீடு, அதாவது லக்னத்துக்கு முதல் வீடாகவும் எடுத்துக்குங்க, அதுதான் கரெக்டு. அப்புறம் பவகரணம் அதுதான் ரெண்டாவது வீடு. அப்போது நீங்கள் கரணத்தில் கிம்சுக்கணத்தில் பிறந்திருக்கீங்களா பவகரணத்தில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வீடு எது முழுமையான திதிசூனியம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடமா இருந்தால் புதிய உறவுகள் மூலிமா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இருக்கும். அதுவும் அந்த 2ஆம் இடம் எந்த வீடு அப்படிங்கிறது இப்போ பிரதமை அப்படின்னா துலாமும் மகரமும் வரும். அப்போது கன்னி லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் சுக்கிர திசை நடக்கும் காலத்தில் உங்களுக்கு புதிய உறவுகளால் எப்போவுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சரி பண்ண முடியாது. அது அந்த சண்டை ஓயாமல் இருந்தே தான் இருக்கும். எந்த ஒரு காரணமும் உங்கள் மேலே பழி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பவகாரணமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது மகரமாக போகும். மகரமாக போச்சுன்னா அது 5ஆம் இடமா போகும். அப்போ பவகாரணத்துக்கு 5ஆம் இடம்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிரச்சனை வரும், இல்லை குழந்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதுவும் சனி தசை நடக்கும் காலத்தில் அது ஏற்படும். அப்படியே திதி பாலவகரணம் முதல்லையும் கௌளவகரணமும் ரெண்டாவதாக வரும். அதுக்கு உங்களுக்கு அந்த லக்னத்தை பொறுத்து அந்த லக்னாதிபதி, அதாவது லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடு, அந்த வீட்டுக்கு உண்டானவருடைய தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். அந்த காரக உறவில் ஒரு சிக்கல் ஏற்படும். அப்புறம் திருதியை திதி தைத்துளம் முதல் கரசை ரெண்டாவது, சதுர்த்தி திதி வனிசை முதல் பத்தரை ரெண்டாவது, பஞ்சமி திதி பவம் முதல் பாலவம் 2, சஷ்டி திதி கௌளவம் முதல் தைத்துளம் 2, சப்தமி திதி கரசை முதல் வனிசை 2, அஷ்டமி திதி பத்தரை முதல் பவம் ரெண்டாவது, நவமி திதி பாலவம் முதல் கௌளவம் 2, தசமி திதி தைத்துளம் முதல் கரசை 2, ஏகாதசி திதி வனிசை முதல் பத்தரை ரெண்டாவது, துவாதசி திதி பவம் முதல் பாலவம் ரெண்டாவது, திரியோதசி திதி கௌளவம் முதல் தைத்துளம் ரெண்டாவது. இது வளர்பிறை திதிசூனியத்துக்கு உண்டானது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நான் சொன்னதெல்லாம் முதல் பாவம், அதாவது லக்னத்துக்கு முதல் வீடு. முதல்ல எது வருதோ அது முதல் வீடுன்னா ரெண்டாவது வீடு அப்படிங்கிறதுல அது எத்தனாவது வீடு வந்தாலும் சரி அத்தனாவது வீடு. ரெண்டாவதுன்னு சொன்னது எல்லாமே லக்னத்துக்கு இரண்டாவது வீடாக எது திதிசூனியம் வருதோ அதுதான்.
அதே சதுர்தசி திதினா 4 வீடு வருமே அப்படின்னா, சதுர்தசிக்கு வந்து கரசை ஃபஸ்ட்டு 2 வீடு, வனிசை 2வது 2 வீடு. அதே பௌர்ணமிக்கு வராது, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலுமே கூட வராது, அவ்வளோதான். அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர்தசிக்கு கரசை அப்படின்னா மட்டுமே முதல் 2 வீடு, லக்னத்துக்கு முதல் 2 வீடு, வனிசைன்னா பின்னாடி 2 வீடு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த உறவால் பாதிப்பு இருக்குது, எந்த உறவு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடியன் ராசிபுர பழனிசாமி, மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன். இந்த வீடியோ போட உதவிய சேதுமதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னுடைய அலைபேசி எண் 91 50 66 77 41. நன்றி, வணக்கம்.